இரண்டாவது சுற்று நிறைவு சுற்று சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறது என்கிற அணியிலிருந்து நிறைவு சுற்றில் திரு முத்துக்குமரன் அவர்களை முதல் பேச்சாளராக அழைக்கிறேன். நீதிமன்றங்கள் தவறிழைக்கின்றன, சிபிஐ தப்பு செய்து சமூக ஊடகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐயா, நாங்க அதை இல்லாம செய்ய முடியும்? அது அவரவர்களது வேலை. அதை கேள்வி கேட்பதுதான் எங்கள் வேலை. அதை நாங்க செய்யலை, நீங்க மறுக்கவே முடியாது. இல்ல, நீங்க செலக்டிவா இருக்கிறீங்கிறாரு. செலக்டிவா சில விஷயங்கள்ல மட்டும் இருக்கிறீங்க, ஆனா மற்ற விஷயங்கள்ல விட்டுறீங்களேன்னு கேக்குறாரு. செலக்டிவாக இருந்த ஊடகங்களை உடைத்து விட்டு எல்லாவற்றிற்கும் சமநிலையை கொடுத்திருக்கதா இந்த சமூக ஊடகம். அதான் தொடங்கிலிருந்து பேசுறோம். ஊடகங்கள் எப்போது எந்த பக்கம் சாயும் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கும் அந்த நிலை இருக்குதா இல்லையா? ஆனால் சமூக ஊடகத்தில் இடதுசாரிகள் இடதுசாரிகளாகவே இருக்கிறார்கள், வலதுசாரிகள் வலதுசாரிகளாகவே இருக்கிறார்கள். வெளிப்படைத்தன்மை சமூக ஊடகத்தில் இருக்கிறது. கல்யாண்ஜி தான் ஒரு கவிதை சொல்லுவாரு, விஷம் என்றால் விஷமாகவே கொடுங்கள், பாலிலோ நீரிலோ கலந்து வேண்டாம், ஒன்றுடன் ஒன்று ஒவ்வாமை எனக்கும் பார். ஊடகங்கள் ஒரு காலத்தில் ஒன்றுடன் ஒன்றை கலந்து ஒவ்வாமையை கொடுத்து கொண்டிருந்தது. சமூக ஊடகம் அதை பிரித்து சரியாக வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் ஒரு அறிஞனை கூட நீங்கள் கண்டே பிடிக்க முடியாதுன்னு எங்க அண்ணன் குற்றச்சாட்டிட்டு போனாங்க. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக கரூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் பள்ளப்பட்டின்னு ஒரு கிராமம், 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் ஒரு செயற்கைக்கோளை கண்டுபிடிச்சான். 64 கிராம் அந்த செயற்கைக்கோள், வெறும் 64 கிராம். இந்த செயற்கைக்கோள் உலக அளவில் பெரிய பேசு பொருளாகுது. நாசா அந்த பையன் அழைச்சு, உன்னை நான் பணியில் அமர்த்துறேன், உனக்கு வேணுங்கிற சம்பளம் கொடுக்குறேன், இந்த சேட்டலைட்டுக்கான காப்பிரைட்ஸ் எனக்கு கொடுக்குதான்னு கேட்டுச்சு. ரிஃபாத் ஷாருக் என்கிற அந்த 17 வயது இளைஞன் சொன்னான், இது என் நாட்டிற்காக நான் கண்டறிந்தது, அப்துல் கலாமின் வழி செல்லும் நான் இதை என் நாட்டிற்காகத்தான் கொடுப்பேன்னு சொன்னான். அப்துல் கலாம் என்ற அறிஞர் உருவானதை போல அவர் வழி இந்த சமூக ஊடகம் இன்றைய இளைஞர்களையும் அறிஞர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர்களை பார்த்த தனியரசு விதிவிலக்கு என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். அப்துல் கலாம் விதிவிலக்கு தான், ரிஃபாத் ஷாருக்கு விதிவிலக்கு தான். அவங்க சமூக ஊடகத்தால் இல்லை இல்லை நீங்க சொல்ல முடியாது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா. அடுத்த பத்தி ரொம்ப முக்கியம். அமிழ்ந்து பேரிருள் அறியாமையில் அவளமைதி கலையின்றி வாழ்தலை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம். இன்று சமூக ஊடகத்தால் பெண்கள் அவளமைதி கலையின்றி வாழ்தலை உமிழ்ந்து தள்ளுகிறார்கள். எத்தனை பேரால மறுக்க முடியும்? சமூக ஊடகம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை கிராமங்கள் எத்தனை அவலங்கள் இருந்துச்சு. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை எங்கே வெளியே சொல்ல முடிச்சு, பெண்கள் தங்கள் திறன்களை எப்படி இந்த வெளி உலகத்துக்கு காட்ட முடிஞ்சு. நீ போய் பாருங்கய்யா, ஒரு பெண் அவங்களுடைய சமூக ஊடக பக்கத்தில் ஒப்பனை கலைஞரா இருக்கிறாங்க, ரெடி டு டிராவல்னு விமானம் போட்ட ஒரு பொம்மையை போட்டிருக்கானா. ஒரு பெண் இந்த சமூகத்தில் பரந்துபட்ட எண்ணங்களோடு சிறந்து பறக்க சமூக ஊடகங்கள் தான் கை கொடுக்கின்றன. இன்னைக்கு சமூக ஊடகம் என்ன செய்யுது? சிம்பிளா 3 விஷயம் மட்டும் சொல்றேன். திடீர்னு ஒரு சட்டம் வந்துருது. திடீர்னு நீங்க இப்ப சமீபத்தில் உயர்நீதிமன்றம் சொன்னாங்க, டிசி பள்ளிக்கூடத்தில் வாங்கணும்னா நீங்க கட்டண பாக்கியை செலுத்தணுங்கிற அவசியம் கிடையாது, கட்டணங்களை திரும்பி பெறுகிற கருவி அல்ல டிசின்னு நீதிமன்றம் சொன்னிச்சு. இதை எல்லா கிராமப்புற இளைஞர்களுக்கும் செல்போன்ல ஒருத்தர் உட்கார்ந்து சட்டம் பழகுன்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஆரம்பிச்சு என்ன வழிமுறை செய்யணும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நாட்டு நடப்புன்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கு. அரசின் எல்லா திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கிறான், குறைபாடுகளை சொல்றான், குற்றவியல் சட்டத்தில் என்ன வந்திருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கிறான். என்று நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.